நமக்கு வரும் கஷ்டமே நமக்கு அளிக்கப்பட்ட உதவின்னு சொல்லுவாங்க. ராமு மிகவும் இளகிய மனம் கொண்டவன். யாருக்கும் உதவும் உள்ளம் கொண்டவன். அன்று வீட்டோட முற்றத்துல மறந்து புத்தகம் படிச்சு கொண்டிருந்தான். வீட்டு முன் தோட்டத்துல உள்ள ரோஜா செடிகளை எத்திசையா பார்த்தபோது ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி அவன் கண்ணில் பட்டுச்சு. மகரியால் அந்த வண்ணத்து பூச்சி தனது கூட்டுப்புழு கூட்டிலிருந்து வெளிவர முடியாம தவித்து கொண்டிருந்ததை பார்த்த ராமு, இந்த சின்ன வண்ணத்து பூச்சிக்கு பறந்து வர எவ்வளவு ஆசை இருக்கும் என்று நினைத்து அதற்கு உதவ நினைத்தான். ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வந்து வண்ணத்து பூச்சிக்கு சுற்றி உள்ள கூட்டை ஆங்காங்கே வெட்டி விட்டான். அவன் மனதில் ஒரு பரம ஆனந்தம். வண்ணத்து பூச்சிக்கு விடுதலை அளித்ததுக்காக. நேரம் கடந்து போச்சு. ஆனா மகரையால் வண்ணத்து பூச்சி வெளியே வரவே இல்லை. சிறிது நேரத்துல எறும்புகள் அதை மொய்த்தது. வண்ணத்து பூச்சி இறந்து கிடந்தது. அவன் திகைத்து நின்றான். கூட்டுப்புழு கூட்டை உடைத்து வெளிவரும் போது வண்ணத்து பூச்சியோட சிறகுகளுக்கு பறப்பதற்கு தேவையான சக்தியும் சில சுரப்பிகளும் சுரக்கும். அதற்கு உதவும் நோக்கத்தில் வெட்டிவிடப்பட்ட கூடு அதற்கு யமனாகிவிட்டது. நமக்கு வரும் கஷ்டங்கள் நம்மை வாழ்விப்பதற்காக கொடுக்கப்படும் பயிற்சி. அதனால் அதை ஏற்றுக்கொண்டு பயில்வோம். எனக்கு உதவ யாருமில்லை என்று நினைக்காதே. அந்த கஷ்டமே உனக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட உதவிதான்.